பிருகு முனிவர் திருமாலே எனக்கு மருமகனாக வர வேண்டுமென பிருந்தாரண்ய கஷேத்திரத்தில் தவம் புரியத் தொடங்கினார். தவத்தை மெச்சிய மகாலட்சுமி அன்னை பிருந்தாரண்ய கஷேத்திரத்தில் இருந்த, அதாவது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் இருந்த புஷ்கரணியில் மலர்ந்த அல்லி மலரிலிருந்து பெண் குழந்தை ரூபத்தில் தோன்றினாள். துளசி செடிகள் நிறைந்த காடாக இருந்தது. துளசி செடிகளுக்கிடையில் குழந்தை எழும் சப்தம் கேட்டது. ஓடிச் சென்று பார்த்தார் பிருகு. ஓர் அழகிய பெண் குழந்தை அழுது கொண்டிருந்தது. வீட்டிற்கு கொண்டு வந்து வேதவல்லி என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார். நாடொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தாள் வேதவல்லி. திருமண வயதை எட்டியவுடன் ரங்கநாதர் அரச குமாரனைப் போல் வேடம் தரித்து வேதவல்லியை தேடி வந்தார். பிருகு முனிவருக்கு தன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஆனால் மாப்பிள்ளை அவளை அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றுவிடக் கூடாது என்ற எண்ணம் இருந்தது. ரங்கநாதர் பூஜைக்காக செண்பகப்பூ பறித்துக் கொண்டிருந்த வேதவல்லியை பார்த்தார். செடியின் மேலிருந்த பூக்களை அவளால் பறிக்க முடியவில்லை. குதிரையின் மேலிருந்த ரங்கநாதர் நான் பறித்துத் தரவா என்று கேட்டபடி குதிரையில் அமர்ந்தவாறே பூக்களை பறித்துக் கொடுத்தார். வேதவல்லியின் முகத்தில் புன்னகை பூத்தது. தன் மணாளனைக் கண்ட மகிழ்ச்சி அவளுக்குள் துளிர்விடத் தொடங்கியது. பூக்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றாள். ரங்கநாதரும் அவளை பின்தொடர்ந்து சென்றார். வீட்டில் பிருகு முனிவர் இருப்பதை பார்த்தார். நேரடியாக சென்று பெண் கேட்டார். ராஜகுமாரனைப் போல் இருக்கிறார், இவர் வந்து ஏன் பெண் கேட்கிறார் என்ற பயத்தில் கை கால் நடுங்கத் தொடங்கியது. பெண்ணிடம் ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாமே என்று சொன்னார். வேதவல்லியை அழைத்தார். நாணத்துடன் வந்து முன் நின்றாள் வேதவல்லி. இவரை திருமணம் செய்து கொள்ள உனக்கு விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டார். அவள் மறுபடியாக இவரைத் தவிர வேறு யாரையும் நான் மணமுடிப்பதில்லை என்று சொல்லிவிட்டாள். உடனே ரங்கநாதர் பிருகு முனிவருக்கு தன் சுயரூபத்தை காட்டினார். தட்சணம் பிருகு அவரை பார்த்து, சரி, திருமணம் செய்து கொடுக்கிறேன். ஆனால் நீங்கள் இருவரும் இங்கேயே தங்கிவிட வேண்டுமென ஒரு கோரிக்கையை வைத்தார். திருக்கல்யாணம் நடந்தது. இருவரும் அங்கேயே தங்கிவிட்டார்கள். இந்த திருக்கல்யாண வைபவம் மாசி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் இப்போதும் இங்கு நடக்கிறது. வேதவல்லி தாயார் தனி சந்நிதியில், ரங்கநாதர் தனி சந்நிதியில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்தில் அருள் பாலிக்கிறார்கள். நன்றி.